நீங்கலாம் பிங்க் கலர் சட்டை எடுத்ததே இல்லையா? என் வீட்லயும் பிங்க் சட்டை இருந்ததே இல்லையா? எங்கேயாவது வெளியில போனா, ஃபங்ஷன் போனா போடுறவங்கலாம் வந்து இதான் போட்டுன்னு போவாங்க. இந்த மாரி இது ஒயிட்டு ஆ "ஷட் த ஃபக் அப். யூ கேம் டூ சேம் ஷர்ட் ஃபார் யுவர் எக்ஸ் அன்னி என்கேஜ்மென்ட்." ஏங்க ஃபங்ஷனுக்கு போட்டுன்னு போறது தானே இது. நான் அன்னைக்கு ஃபங்ஷனுக்கு போட்டுன்னு அன்னைக்கு அனிஷா என்கேஜ்மென்ட் போய் நான் இதே ட்ரெஸ்ல தானே வந்தேன். இதான பேண்ட் போட்டிருந்தேன். ஒயிட் பேண்ட். பட் ஆனா இதே ட்ரெஸ்ல தான் வந்தேன். நானும் வேரிங் பிங்க் ஷர்ட். சேம் பிங்க்ஸ்ங்க. Bro is committed nalla dress panraru perfume e rock. அதுக்கெல்லாம் கிடையாதுயா. நான் நார்மலாவே நான் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணுவேன். கிடையாதா? ஆ நார்மலாவே நான் பார்க்க ஜென்டில்மேன் மாரி தான் சுத்தின்னு இருப்பேன். ஆ இந்த எஃபோர்ட் ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் இல்லையே. இப்ப புதுசா இப்பதான். அப்படிலாம் இல்ல. யோவ்! நீங்க இந்த மாரி டபிள்யூ கிபிள்யூன்னு போட்டுன்னுக்கிறீங்க. ஆ மாடரேட்டர்ஸ விட, என்ன விட அந்த அம்மா உட்கார்ந்து எல்லா சாட்டையும் பாக்குது. ஆ தெரியுமா? ஒருத்தி பல்ல இளிச்சுன்னு இருப்பா இந்நேரம் உட்கார்ந்து. சின்னா ரீகிரியேட் திஸ் டான்ஸ் இன்னைக்குலாம் ஆட முடியாது. பட் டான்ஸ்னா நம்ம பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து டான்ஸ்னா வந்து பிடிக்கும். புரியுதுல்ல? டான்ஸ்னா நமக்கு வந்து பிரியம். இந்த டான்ஸ ரீகிரியேட் பண்ண சொல்றான் இரு. அவ பார்த்துன்னு தான் இருப்பா இரு. இந்த டான்ஸ ரீகிரியேட் பண்ண சொல்லணும். ஃபோன் வந்ததுடா ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. தெரியும். தெரியும். லைட்டா கொஞ்சிருந்தாங்க வேற எதுவும் இல்ல. அவங்க கொஞ்சட்டும். நீங்க ஏன் கெஞ்சிட்டு இருந்தீங்க? சூத்தா மூட்டு ஒரு எக் பாய் உன்னை என்ன லிப் ரீட்லாம் பண்ண சொல்ல ஓகேவா?